சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு 2,89,50,561 ரூபாய் செலவாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. புதுவை காவல்துறை எஸ்பி மாறனுக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் ஒரு கும்பல் தப்பி ஓட முயன்றது. இதில் 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் ஆத்துவாய்க்கால்பேட் ஆரோக்கியநாதன், சாமியார் தோப்பு சிவா, புதுநகர் விஸ்வா மற்றும் சென்னையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. ஆரோக்கியநாதன் சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மூலம் அங்கிருந்து கஞ்சா வாங்கி வந்து பிறந்தநாள் பார்ட்டியில் நண்பர்களுக்கு கஞ்சா வழங்கி கொண்டாடியது தெரிந்தது. அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு 2,89,50,561 ரூபாய் செலவாகியுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து, உணவு, மளிகை, எரிவாயு உட்பட 2021-2022 ரூபாய் 90.86 லட்சமும், 2022-2023 ரூபாய் 54.19 லட்சமும், 2023-2024 ரூபாய் 91.59 லட்சமும் செலவாகியுள்ளது. துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி 2021-2022 எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் 30.71 லட்சமும், 2022-2023 ரூபாய் 21.19 லட்சமும், 2023-2024 ரூபாய் 10.95 லட்சமும் செலவாகியுள்ளது. முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசுப் பொருட்கள் குறித்து தகவல் இச்செயலகத்தில் இல்லை. அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் 21,324 செலவு செய்துள்ளது. அவரின் பிற விமான பயணங்களில் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது. மொத்தமாக கடந்த 2021-2022 ரூபாய் 1,21 லட்சமும், 2022-2023 ரூபாய் 75,38,000, 2023-2024 ரூபாய் 1,02 லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. காவல்துறை எஸ்பி மாறனுக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது போக்குவரத்து பிரிவிலிருந்து புதுவை மாநில உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக மாறன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இவருக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் நவராத்திரி விழாவின் தொடக்க விழாவாக ஆலயத்தில் கொலு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் KD தனசேகரன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், புதுவை பழக்கடை அருள், ஒமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சாதிவாரியான கணக்கெடுப்பை உடனே நடத்திட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசிடம் கொடுக்காமல் மாநில அரசே நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ஜாதிவாரியான கணக்கெடுப்பாக நடத்திட வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பினை மாநில அரசு நடத்தாமல் திட்டமிட்டு மத்திய அரசிடம் தள்ளிவிடாதே, சமூக நீதியை, கல்வியை மற்றும் வேலைவாய்ப்பில் நிலைநிறுத்திட ஜாதிவாரி கணக்கெடுப்பை போர்க்கால அடிப்படையில் நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி சாரத்தில் உள்ள திட்டம் மற்றும் புள்ளியியல் ஆராய்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். இதில் திராவிட விடுதலைக் கழகம், தமிழர் களம், மக்கள் உரிமை கூட்டமைப்பு, தமிழர் மீனவர் விடுதலை வேங்கைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, திராவிட கழகம், தமிழர் தேசிய முன்னணி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் ஆச்சார சம்ரக்ஷா தினம் நேற்று மாலை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் ஆச்சார சம்ரக்ஷா தினம் நேற்று மாலை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 2018 செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று சபரிமலைக்கு இளம் பெண்கள் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அக்டோபர் 2ஆம் தேதி 2018 அன்று பந்தளத்தில் வெகு பிரம்மாண்டமாக ராம ஜெப கோஷ யாத்திரை நடைபெற்றது. அதன் நினைவு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி ஆச்சார சம்ரக்ஷா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபரிமலை சேவா சமாஜத்தின் அனைத்து மாநில, மாவட்ட நிர்வாகிகள், குருசாமிகள், உறுப்பினர்கள், ஐயப்ப யோகத்தினர் மற்றும் மகளிர் அணியினர், அனைத்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு உத்திர பூஜை, அபிஷேகம், பஜனை பாடல்கள், தீப ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பாஜக நகர மாவட்ட சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் மார்ட்டின் சார்லஸ் பிறந்தநாளை ஒட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக நகர மாவட்ட சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் அப்பு என்கிற மார்ட்டின் சார்லஸ் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டமன்ற அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மார்ட்டின் சார்லஸ். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மதியழகன் ஏற்பாட்டில் கிருஷ்ணா நகரில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அறுசுவையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஜோசப், அஷ்ரப், தீன், தனியார் மேலாளரான ஆசைக்குமார், ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு நடைபெற்ற திருப்பாவாடை உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்துள்ள பஞ்சவடியில் 36 அடி விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்குள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் முழுவதும் சிறப்பு அலங்காரம், பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. புரட்டாசி மாதத்தின் 3வது வியாழக்கிழமையான இன்று பெருமாளுக்கு திருப்பாவாடை உற்சவம் நடத்தப்பட்டது.
ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் தொடர் மழை காரணமாக கோவர்தன மலையை தூக்கி மக்களை பாதுகாத்தார். அப்பொழுது ஆயர்பாடியில் மக்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனை வழிபடும் வகையில் கோவர்தனகிரி மலைக்கு மக்கள் படையல் வைத்து வழிபாடு நடத்தி வருவதை திருப்பாவாடை உற்சவமாக அழைக்கப்படுகிறது. இந்த உற்சவம் பஞ்சவடியில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் அன்னப்பிரசாதம், பழங்கள் என கிலோ கணக்கில் பெருமாளுக்கு படையலிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு இவை பிரசாதமாக வழங்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. ஆத்மஞான ஆலயம் சார்பில் பெரம்பை கிராமத்தில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆத்மஞான ஆலயத்தின் ஆன்மீக குருவாகவும் அமைப்பின் தாளாளருமான ஐயா ராமராஜா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தினமான இன்று பெரம்பை கிராமத்தில் காட்டுமேட்டு பகுதிகளில் வசிப்பிடமாக கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு அமைப்பின் சார்பாக அறுசுவை சைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை ஆத்மஞான ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கவனித்திருந்தனர். குருவான ராமராஜா ஐயா நிர்வாகத்தினர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் ஒலந்திரியாவில் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியின் பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழக பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி யோகா மைய இயக்குனர் தினகரன் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழக தலைவர் முத்துராஜுலு நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பிறந்த நாளில் திரைப்பட நடிகர் திரு ஜே ராஜ்மோகன் அவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் திரைப்பட இசையமைப்பாளர் கலைமாமணி டாக்டர் சங்கர் கணேஷ், திரைப்பட பின்னணி பாடகி இயக்குனர் திருமதி சோபா சந்திரசேகர், தமிழக கேபிள் டிவி நல வாரிய உறுப்பினர் மற்றும் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் நிர்வாகக் குழு உறுப்பினர் திரு காயல் RS இளவரசு, வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எளிய கட்டபொம்மன், அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு கலைமகன், டாக்டர் S வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விருதை வழங்கி சிறப்பித்தனர். இவ்விழாவில் அனைத்து மக்கள் சக்தி இயக்க உறுப்பினர் திரைப்பட நடிகர் திரு ஜே ராஜ்மோகன் அவர்களுக்கு பல்வேறு பணிகளை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. கோவலன் SP விஜய் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பீர் முகமது நன்றி உரை வழங்கினார். மேலும் பாடும் வானம்பாடி குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழாவும், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள், அன்னதானம் ஆகியவை வழங்கி கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு, PCC நடராஜன், செயற்குழு உறுப்பினர் சேகர், சுந்தரமூர்த்தி, கார்த்திகேயன், INTUC ஜெயபால், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பெரியண்ணன், முருகன் ரெட்டியார், முருகன், ரங்கசாமி, சிவப்பிரகாசம், கொச்சிப்பாளையம், வேலு, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கோதண்டபாணி, ஹரிகிருஷ்ணன், ஐயனார், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நாகராஜன், கணபதி, சந்துரு, கந்தசாமி, குணசேகர முதலியார், பூமிநாதன், மணிவண்ணன், தீனதயாளசாமி, சேகர், தட்சிணாமூர்த்தி, அழகிரி, ஐயனார், விஜயன், பலராமன், வீராசாமி, அர்ஜுனன், மாயவன், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜீவரத்தினம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன், காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் சிவாஜி பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் சிவாஜி பேரவை சார்பாக கமலக்கண்ணன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், வியாபாரி சங்க தலைவர் திருவேங்கடம், புல்லட் ராஜ், சதீஷ் டிஜிட்டல் ஐயப்பன், ராஜ் மண்ணாங்கட்டி, அமரேசன், ஜோதிகுமார், வீரமோகன், ரவி, சூசேராஜ், செந்தில், ஹரிதாஸ், நாகமுத்து, ஆனந்த், கோவிந்தன் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு 500 நபர்களுக்கு இதில் சர்க்கரை மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வசந்தபுரம் பகுதியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தபுரம் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் காமாட்சி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் SK குமார், வார்டு உறுப்பினர்கள் கணேசன், வடிவேலு, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், கிராம நாட்டாண்மைகள், தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், ஊராட்சி செயலர் ஏழுமலை உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சியின் நிர்வாகம், பொது நிதி செலவினம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்தல், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகித்தல் உறுதி செய்வது குறித்து விவாதித்தல், மக்கள் திட்டமிடல் இயக்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், பெண் குழந்தைகள் காப்போம் உட்பட பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இரண்டாயிரத்தி 2024-2025 ஆண்டுக்கான சட்ட நாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. 2024-2025 ஆண்டுக்கான சட்ட நாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டிகள் மறைந்த முன்னாள் மூத்த வழக்கறிஞர்களின் பேரில் 6 அணிகளை கொண்டு லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் மறைந்த முன்னாள் வழக்கறிஞர் மோகன் கீர்த்திகுமார் அவர்களின் அணி சார்பாக அவர்களின் குடும்பத்தார் ஆல்பர்ட் மனோஜ்குமார் அணியைச் சேர்ந்த நபர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி போட்டிகளை துவக்கி வைத்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு 2,29,50,561 ரூபாய் செலவாகி உள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. புதுவை காவல்துறை எஸ்பி மாறனுக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.